வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சசிகாந்த். இது உங்கள் சன்சிகா ஐஏஎஸ் அகாடமி ப்ரெசன்ஸ். ஸோ இன்று குரூப் 4 சீரீஸ் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்று அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலபஸ் வைஸாக 1 by 1 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்று நாம் பார்க்கக்கூடியது கலைச்சொல் அறிவோம் பார்க்குறோம். ஏன்னா கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிதல் அப்படிங்கிறதே 10 மதிப்பெண் வினாவுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பற்றி பார்த்தோம். அதுபோக சிறந்த பெண்மணிகள், திராவிட மொழிகள் பற்றி பார்த்துருக்கோம். அதுலேயும் கலைச்சொற்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்று வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா கலைச்சொல், அதுபோக பெரியாரை பற்றின குறிப்புகள், அதுபோக திருக்குறள் ஒரு 9 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு வாங்க போகலாம். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோயில். குடைவரை கோயில் அப்படிங்கிறது கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருவூலம். கருவூலம் அப்படிங்கிறது ட்ரெஸரரி. அடுத்தது மதிப்புறு முனைவர், ஹார்னரி டாக்டரேட். அடுத்தது மெலோடி அப்படிங்கிறது மெல்லிசை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஆவண குறும்படம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புணர்ச்சி அப்படிங்கிறது காம்பினேஷன் பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய தேசிய இராணுவம், இந்திய நேஷ்னல் ஆர்மி அப்படிங்கிறது. அடுத்தது பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காய்கறி வடிச்சாறு அப்படிங்கிறது வெஜிடபிள் சூப். அடுத்தது செவ்வியல் இலக்கியம் கொடுத்துருக்காங்க. செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட்ஸு. அடுத்து கரும்புச்சாறு, சுகர்கேன் ஜூஸ் அப்படிங்கிறது. அடுத்து எழுத்து சீர்திருத்தம், ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எழுத்துரு அப்படிங்கிறது ஃபாண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெய்யியல் அப்படிங்கிறது ஃபிலாசபி அப்படிங்கிறது. அடுத்தது அசைனா சிலபல் சொல்லலாம். அடுத்தது ஏய்பு தொடை அப்படிங்கிறது ரிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனிதம்னா ஹியூமேன் அப்படிங்கிறது மனிதம் அப்படிங்கிறது. அடுத்தது ஆளுமை அப்படிங்கிறது பர்சனாலிட்டி, அதை சார்ந்து வரும். அடுத்தது பண்பாட்டுக் கழகம் என்பது கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கட்டில்லா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். கட்டில்லா கவிதை அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ வேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓமையணி, சிமிலி. அடுத்தது உருவக அணி, மெட்டாப்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்றைய கலைச்சொல் விளக்கம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியாரை பற்றி பார்த்துவிட்டு திரும்பவும் கலைச்சொல் இருக்குது, அதுவும் நாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து தந்தை பெரியாரை பற்றி 9th பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தந்தை பெரியாரை என்னென்னலாம் சொல்கிறாங்க, அவருடைய ஃபேமஸான இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அதுபோக சுயமரியாதை சுடர், பெண்ணிய போர் முரசு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வெந்தாடி வேந்தர் என்றெல்லாம் தந்தை பெரியாரை அழைக்கிறாங்க. அப்போ பெரியார் எதெல்லாம் எதிர்த்திருக்காரு அப்படின்னா இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, இதெல்லாம் பெரியார் எதிர்த்தவை. அடுத்தது பெரியார் விதைத்த விதைகள் கொடுத்துருக்காங்க. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், அதுபோக சீர்திருத்த திருமணம், அதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டில் பெரியாருக்கு எப்பொழுது பட்டம் வழங்கப்பட்டது, பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் யார் வழங்கினாங்க, எப்பொழுது வழங்கப்பட்டது, அதுபோக தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என
பாராட்டி எப்போ அந்த இது கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க, எந்த அமைப்பு கொடுத்தது அப்படிங்கிறத கேள்வியாகவும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை பார்ப்போம். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுபோக 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியிருக்கு. அதுபோக பெரியாருடைய இயக்கமும் இதழும். பெரியாருடைய இயக்கம் அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கம். 1925 தொடங்கியிருப்பார். அதுபோக அவருடைய நடத்திய இதழ்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அவர் நடத்திய இதழ்களில் வந்து குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நடத்திய இதழ்கள். அப்போ அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னவா? குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இதெல்லாம் அவர் நடத்திய இதழ்கள். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி சொல்லியிருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சிறப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லியிருக்கார். அதுபோக அந்த பாடத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸு, இது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு வந்து யார் கூறியிருக்காங்க அப்படின்னா பெரியார் வந்து கூறியிருக்கார். ஸோ இதுவரையும் நம்ம பெரியாருடைய பற்றி பார்த்தோம். அதுபோக இன்னும் கலைச்சொற்கள் பற்றி இன்னும் பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வவல். வவல் அப்படிங்கிற அந்த கலைச்சொல்லுடைய தமிழாக்கம் உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது உரையாடல். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். அடுத்து ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று. அடுத்து சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது கடற்காற்று. வேர்ல்விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று. டொரண்டோ அப்படிங்கிறது சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெரும் காற்று. அடுத்தது லிட்ரேச்சர் பார்ப்போம். மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நவீன இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் என்பது நாட்டுப்புற இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து வட்டார இலக்கியம். ஏசியன் லிட்ரேச்சர் என்பது பண்டைய இலக்கியம். டிவோஷனல் அப்படின்னாலே பக்தி இலக்கியம். எஃபிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். அடுத்தது டெக்னாலஜி வைஸ் பார்ப்போம். நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நுண் தொழில்நுட்பம். அடுத்தது ஃபேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் தெரிஞ்சது தான். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள். அடுத்தது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள். அடுத்தது இன்ஃப்ராரெட் ரேஸுங்கிறது அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ இன்னும் நாம் அடுத்ததாக திருக்குறள் பார்த்துருவோம். திருக்குறள் பார்த்துட்டு அடுத்ததாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த கலைச்சொல்லை நாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பொறையுடைமை அப்படிங்கிறது வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வரும். ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது. திறனல்ல தன் பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படிங்கிறதும் நாம் பார்க்குறோம். அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அப்படிங்கிற இந்த 3 குறளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறை உடைமை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இடம்பெறுது. அப்போ முதல் குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி வந்து நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளுதோ, அதுபோல் நம்ம இகழ்ந்து பேசுபவரையும் நாம் வந்து என்ன பண்ணுமா பொறுத்து கொள்ள வேண்டும். அதில் தான் பொறையுடைமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடங்கியிருக்கு. அடுத்தது திறனல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அப்போ இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு பிறர் வந்து செய்யக்கூடாத ஒரு துன்பத்தை கொடுத்துட்டா கூட நாம் வந்து அதை கருதி
அறநல்ல செய்ய நாமளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த துன்பத்தை வந்து தரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட்டு. அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு. அப்போ ஒரு செருக்கினால் அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபத்தால் வந்து நமக்கு இன்னொருத்தங்க தீங்கு செய்தால் கூட நாம் அவங்களுக்கு அதே தீங்கை செய்து விடக்கூடாது. நாம் நம்முடைய தகுதியால் அவர்களை வந்து வென்று காட்டணும்.